ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சியோட இன்புட் அவுட்புட் சிக்னல்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த இன்புட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் சிக்னல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஒரு பிஎல்சியில் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். லேடர் லாஜிக் மூலம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். நமக்கு அப்ளிகேஷன் பொறுத்து நமக்கு இன்புட் அவுட்புட் சிக்னல்ஸ் மாறும். அதாவது இப்போ சப்பாத்தி ரோலிங் மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி சென்சார் எங்கே யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் எங்கே யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி வந்து இன்புட் அவுட்புட் சிக்னல்லாம் நம்ம கொடுத்தா தான் அந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இது வந்து லேட்டராக ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் சிக்னல் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஎல்சிக்குள்ளே இன்புட் சிக்னல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 24 வோல்ட் இருக்குது. 24 வோல்ட் நான் இங்கே வந்து டிஜிட்டல் சிக்னலாக ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். இப்போ அந்த 24 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புஷ் பட்டன் மூலம் நான் ப்ரெஸ் பண்ணால் பிஎல்சிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் சிக்னல் போகணும். அதாவது புஷ் பட்டன் மட்டும் இல்லாமல் கீபேடாக இருக்கட்டும், இல்லை ப்ராக்சிமிட்டி சென்சாராக இருக்கட்டும், இந்த மாதிரி சென்சாரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் சிக்னல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டிஜிட்டல் சிக்னல் வந்து இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ்நாட்டுன்ற ஒரு பின்னில் கனெக்ட் பண்ணுறேங்க. அந்த பின்னில் கனெக்ட் பண்ணிட்டு நான் புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே அந்த 24 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்நாட்டுக்கு உள்ளே போகணும். அந்த சிக்னல் போச்சுன்னா தான் அது இன்புட் சிக்னல். அதாவது வெளியே இருக்க ஒரு 24 வோல்ட் டிஜிட்டல் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சியில் சென்ட் ஆகுதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் சிக்னல். அதுவே அவுட்புட் சிக்னல் வச்சுக்கோங்க, எனக்கு பிஎல்சிலேருந்து 24 வோல்ட் வெளியே போகும். உதாரணத்துக்கு இப்போ இங்கே Y0ன்னு ஒரு பின்னில் வந்து நான் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணிட்டு ஒரு டிஜிட்டல் சிக்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் ரிலே. இந்த ரிலேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்நாட்டுன்னு ஏதோ ஒரு ஒயரில் நான் கனெக்ட் பண்ணிட்டு இந்த 24 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா Y0லேருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்இடிக்கோ இல்லை அந்த ரிலேஸ்க்கோ போச்சுன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் சிக்னல். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 வோல்ட் வெளியிருந்து சென்சாரில் பிஎல்சிக்குள்ளே போச்சுன்னா அது இன்புட். அதே பிஎல்சிலேருந்து 24 வோல்ட் வெளியே வந்துச்சுன்னா அது அவுட்புட் சிக்னல். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட்டோட ஒரு அப்ளிகேஷன் பார்க்கலாம். இது என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ட்ரில்லிங் மிஷின். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் ஆஃப் இன்புட் அவுட்புட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன். நம்ம வந்து ஒரு மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் சிக்னல். நமக்கு 24 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சிக்குள்ளே சென்ட் ஆகும். அதே மாதிரி தான் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் இன் சென்சார், அதுவும் வந்து ஒரு 24 வோல்ட் சென்சார் தான். நமக்கு 24 வோல்ட் உள்ளே போய் சென்ட் ஆகும். எப்படின்னா இந்த இடத்துல இந்த பிளாக் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் அப் சென்சார், டவுன் சென்சார் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சென்சார் தான். 24 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சிக்கு சென்ட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் சென்சார். இந்த இடத்துல தான் இந்த பிளாக் இருக்குது அப்படின்னு நம்ம டிடெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் சென்சார். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 230 வோல்ட் ஏசி மோட்டர் வந்து கன்வேயர் மோட்டரை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்டி அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறது கூட பிஎல்சிலேருந்து நமக்கு ஒரு அவுட்புட் சிக்னல் சென்ட் ஆகணும். அப்படின்னா மட்டும்தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங், அதாவது வந்து அப் டவுன் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கும் மோட்டார் யூஸ் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் சென்சார் தான். ஸோ இது எல்லாமே நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறது என்னது, ஒரு பிஎல்சி தான். இவ்வளோ பெரிய அப்ளிகேஷனை நமக்கு ஒரு மூளையாக நமக்கு வந்து இங்கே ஒர்க் பண்ண வைக்கிறதே பிஎல்சி தான். இதுமாரி தான் ஒரு இண்டஸ்ட்ரியில் நிறைய ஆட்டோமேஷன்ஸ் மிஷின்ஸ் இருக்கும். அங்கே எல்லாமே வந்து பிஎல்சி தான் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் இருக்குது. இன்புட் அவுட்புட் சிக்னல்ஸே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் இன்புட், அப்புறம் பல்ஸ் இன்புட், நியூமரிக்கல் இன்புட், டிஜிட்டல் அவுட்புட், அனலாக் அவுட்புட், லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பல்ஸ் அவுட்புட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனலாக்கும் டிஜிட்டலுக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து வச்சுக்கலாம். பொதுவாக வந்து நமக்கு வந்து சிக்னல்ஸ்னு சொல்லுவோம். அதில் வந்து நம்ம கிளாஸிஃபிகேஷனாக ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் சிக்னல். அந்த அனலாக் சிக்னல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -10 வோல்ட்லேருந்து +10 வோல்ட் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் நமக்கு வேரி ஆகிட்டே இருக்கும். அதாவது நம்ம ரியல் வேர்ல்டில் ஒரு டெம்பரேச்சர் சென்சார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டெம்பரேச்சர் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஒரே லெவலாக நமக்கு மெயின்டைன் ஆகிட்டு வேரி ஆகிட்டே இருக்கும். அந்த வேரி ஆகிட்டு நமக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நமக்கு சிக்னல்ஸும் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து அனலாக் சிக்னல். அதே டிஜிட்டல் சிக்னல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பல்ஸ் வந்து ஒன்று ஆனாக இருக்கும், இல்லை ஆஃபாக இருக்கும்.
எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் நம்ம புஷ் பட்டன் பார்த்தோம். அந்த புஷ் பட்டனில் நம்ம ப்ரெஸ் பண்ணால் 24 வோல்ட் வந்து நமக்கு உள்ளே சென்ட் ஆகும். அப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணலன்னா ஒன்று ஆஃப் இருக்கும், ஒன்று ஆன் இல்லை ஆஃப், அந்த மாதிரி இருக்குது தான் டிஜிட்டல் சிக்னல். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் சிக்னல் இருக்குது. நான் இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் டெம்பரேச்சர் சென்சர் போட்டு மானிட்டர் பண்ணி வச்சுக்கேன். அந்த அனலாக் சிக்னல் என்ன பண்ணும், இப்போ வந்து ஒரு மிஷின் தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வேரியாகவும் அதே வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்னல் வந்து கண்டினியூஸாக கிடைக்காது. நமக்கு வர சிக்னல், அதாவது வர டெம்பரேச்சர் வச்சு அதை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் சிக்னல். அதே டிஜிட்டல் சிக்னல்னால் இப்போ நான் ஒரு ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்குது, எனக்கு எப்போ வந்து ஒரு பாட்டிலோ இல்லை ஒரு வந்து ஆப்ஜெக்டை டிடெக்ட் ஆகுதோ அப்போ வந்து ஆன் ஆகும். அப்படி ஆப்ஜெக்ட் இல்லைன்னா ஆஃபில் இருக்கும், ஒன்று ஆனில் இருக்கணும் இல்லை ஆஃபில் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னல். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட் அண்ட் அவுட்புட் இருக்குது. நமக்கு சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் என்ன இருக்கும், ஒன்று டிஜிட்டலாக ஒன்று ஆனில் இருக்கும், ஒன்று ஆஃபில் இருக்கும். அதில் வந்து நமக்கு கிளாசிஃபிகேஷன் என்ன வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட், 24 வோல்ட், அதே வந்து 120 ஏசி வோல்ட் இல்லை 240 ஏசி வோல்ட். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புஷ் பட்டன் இருக்குது, செலக்டா சுவிட்ச் இருக்குது, அப்போ லிமிட் சுவிட்ச் இருக்குது, ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்குது. இது எல்லாமே வந்து என்னென்னா டிஸ்கிரிட் இன்புட்டாக நமக்கு வந்து பிஎல்சிக்குள்ளே சென்ட் ஆகும். சென்ட் ஆகிட்டு நம்ம போட்டிருக்க லேடர் லாஜிக்கோ இல்லை வந்து வேறு ஏதோ நம்ம ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணி வச்சுருந்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டுக்கு நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். அவுட்புட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லைட், அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் இண்டிகேட்டர் லைட், அதுக்கப்புறம் ரிலே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா விஎஃப்டி. அதாவது வர இன்புட்டை வச்சு நமக்கு அவுட்புட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா பிஎல்சி ஒர்க் ஆகும். இதில் வந்து கிளாசிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இன்புட் அண்ட் அவுட்புட். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனலாக் இன்புட் அவுட்புட். ஸோ அனலாக்லேயே நமக்கு சென்சாருக்கு ஒவ்வொருக்கும் ஒரு டைப் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 2 எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0 to 10 வோல்ட்லேயும் டிசியில் இருக்குது, -10 வோல்ட்லேருந்து +10 வோல்ட் டிசி வோல்ட் இருக்குது, அது 0 to 5 இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வோல்டேஜ் ரேஞ்ச். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மில்லி ஆம்ப்ஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா 4 to 20 மில்லி ஆம்ப்ஸ், 0 to 20 மில்லி ஆம்ப்ஸ், +20 to -20 மில்லி ஆம்ப்ஸ். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனலாக்லேயும் நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சென்சார், அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர் சென்சார், டிரான்ஸ்டியூசர், அப்புறம் பொசிஷன் என்கோடர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் வேல்யூஸ்லாம் வரும். இதுமாரி வந்து இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த வர அனலாக் இன்புட் வச்சு நம்ம பிஎல்சிக்குள்ளே சென்ட் பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் அவுட்புட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அனலாக் இன்புட்டே போட்டால் அனலாக் அவுட்புட்டே போடணும்னு அவசியம் கிடையாது. அது நம்ம அப்ளிகேஷன் வந்து நாம் மாற்றிக்கலாம். ஸோ இதே அனலாக் அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மோட்டார்ஸ் இருக்குது. ஸோ விஎஃப்டிலே நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அனலாக் மீட்டர்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீட்டரில் காட்டும் பார்த்திங்கன்னா வோல்டேஜ். இதே அனலாக் மீட்டர்ஸ்லேயும் நமக்கு வந்து டிஸ்பிளேவாக ரிசல்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பிஎல்சியோட வயரிங் பார்க்கலாம். ஸோ இதுமாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு இண்டஸ்ட்ரியலாக ஒரு பிஎல்சி டெவலப்பர் ஆகுன்னா கண்டினியூஸாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.